வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். திரையுலகில் அடுத்தடுத்து சோகமான செய்தி தான் வெளியாகி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நடிகைகள் பார்த்தீங்கன்னா இப்போது இறந்து போய்கிட்டே வராங்க. இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகைக்கு புற்றுநோய் ஏற்பட்டு புற்றுநோயால் மிக அவதிப்பட்டு வந்த நடிகை திடீரென மரணம் அடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வாங்க அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாங்கன்னு இப்போது இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதிர்ச்சி. பவதாரணியை தொடர்ந்து புற்றுநோய்க்கு பலியான நடிகை விஜயகுமாரி. சோகத்தில் திரையுலகம். சினிமா மற்றும் சின்ன திரையில் துணை நடிகையாக வலம் வந்த விஜயகுமாரி புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக சென்னையில நேற்று காலமாகியிருக்காங்க. மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய் பாதிப்புகள் தொடர்ந்து திரைத்துறையில் இருந்து பலருமே காவு வாங்கி கொண்டு வருகிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி தனக்கு புற்றுநோய் இருப்பதை கடைசி வரை தெரியாத நிலையில புற்றுநோய் பாதிப்பில் உடல்நலம் குன்றி உயிரிழந்தது பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவங்களுடைய குடும்பத்துக்கு இப்போது வரைக்கும் பவதாரனுடைய மரணம் மீண்டும் சோகத்தில் ஆழ்த்தியே இருந்தது. இளையராஜா சமீபத்தில் கூட அவர் பிறந்தநாள் அன்று அவர் ரசிகர்கள் எல்லாமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும் போது மனமுடைந்து இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, எல்லாரும் என்னுடைய பிறந்தநாள் நீங்க தான் கொண்டாடுறீங்க, ஆனா எனக்கு என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன், என்னுடைய மகள் இருந்த துக்கத்தை நான் ரொம்பவே வேதனையில இருக்கிறேன்னு சொல்லி அவர் பேசிய விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியை அளித்தது. நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க இளையராஜா அவர்களுக்கு. நடிகைகள் மனிஷா கொய்ரா மற்றும் மம்தா மோகன்தாஸ் உள்ளிட்ட பிரபல நடிகைகள் புற்றுநோய் பாதிப்பில் சிக்கி போராட்டத்தை நடத்தி அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. சென்னை வலசரவாக்கத்தில் வசித்து வந்த துணை நடிகை விஜயகுமாரி புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக போராடி வந்தாங்க. ஆனால் கடைசி வரை அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்காமல் யாருமே உதவ முன்வராத நிலையில பரிதாபமாக நேற்று அவர் உயிரிழந்திருக்காங்க. அவரது மறைவு செய்தியை கேட்ட அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சோகத்தில் ஆழ்த்திருக்காங்க. வாழ்வே மாயம், தேவதாஸ் போன்ற படங்களில் புற்றுநோயால் ஹீரோ இருப்பது போல சினிமாவில் காட்சிகள் காட்டப்பட்டிருந்தது. ஆனால் நிஜ வாழ்வில் பல சினிமா பிரபலங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் பெரும் துயரங்கள் அரங்கேறி வருவது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி இந்த 2 ஆண்டு ஜனவரி மாதம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தினாங்க. புற்றுநோய் சினிமாவை சாதித்த துடித்து விஜயகுமாரியை தற்போது உயிரை பறித்து கொண்டது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமாரி சில படங்கள்ல சின்ன திரைத்தொடர்கள்ல சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து வந்தாங்க. புற்றுநோய் பாதிப்புக்காக KBOY பாலாவிடம் எல்லாம் உதவி கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம அவங்க உயிரிழந்த நிலையில அவருடைய நெருங்கிய பணியாற்றிய சினிமா படங்கள் மற்றும் சின்ன திரை பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.